வாழ்க்கையில் கடன் வாங்குனீங்களா? கடனை அடைக்க இன்னும் பல கடன்கள் வாங்கிக்கிட்டே இருக்கீங்களா? இந்த கடன்கள்லாம் எப்போ நம்மளுக்கு அடையும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கீங்களா? கஷ்டத்தில் இருக்கிறப்ப இந்த கடனை அடையிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? பிரபஞ்சம் நம்மளுக்கு எந்த மாதிரி உதவி பண்ணும்? பிரபஞ்சத்திட்ட நம்ம எப்படி கேட்டால் நம்மளோட கடன்கள் எல்லாமே அடையிறதுக்கு ஒரு நல்ல வழி கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அவங்களுக்காண்டி தான் இந்த வீடியோவே. கடன் அடைக்கிறதுக்கு பிரபஞ்சத்திட்ட இவ்வளோ ஒரு சுலபமான வழி இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் இந்த வழிகளை கடைபிடிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கடன் ஒரு பெரிய விஷயமாகவே இருக்காது. ஆமாங்க, கடன் வாங்குறது எல்லாரோட இயல்பான சூழ்நிலை. இந்த கடனை எப்படி அடைக்கணும்? கடன்காரங்களை பற்றி தான் நம்ம அதிகமாக சிந்திச்சிருப்போமே தவிர நம்ம வாழ்க்கையில் அடுத்த சூழ்நிலைகள் எப்படி இருக்குன்னு நினைக்க மாட்டோம். நாளைக்கு அடுத்த மாதம் நம்ம வட்டி கட்டணுமே, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ற சிந்தனைகள் தான் நம்ம மனசில் அதிகமாக ஓடும். நம்மளோட தொழில் நல்லா போகுது, சப்போஸ் நல்லா போகலைன்னா அடுத்த மாதம் அந்த வட்டிக்காரவங்களுக்கு நம்ம எப்படி பணம் கட்டுறது, நம்ம எப்படி தவணை எடுத்து நம்ம தவணையை அடைக்கிறது, இந்த மாதிரி சூழ்நிலைகள் எல்லார் மனசுலையும் இருக்கும். இந்த சூழ்நிலைகளை நம்ம அதிகமாக சந்திச்சுக்கிட்டே இருக்கிறனால தான் நம்மளுக்கு கடன் அடைய மாட்டுதுன்றது பல பேருக்கு தெரியாத ஒரு முக்கியமான உண்மையினே சொல்லலாம். ஏன்னா நம்ம எதை அதிகமாக சிந்திக்கிறோமோ அந்த சிந்தனைகள் தான் நம்மளுக்கு திருப்பி காந்த மாதிரி நம்மக்கிட்ட ஒட்டி வரும். அது நம்மளுக்கு கவலைகளை கொடுக்குற சிந்தனைகள் அதிகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு கவலைகள் கொடுக்குற சிந்தனைகள் தான் நம்மளை தொடர்ந்து வரும். இந்த கடனுக்கு அடுத்த மாதம் வட்டி கட்டணும், அப்போ வட்டி கட்டுறதுக்கு இன்னொருத்தவங்ககிட்ட கடன் வாங்கணும், இந்த மாதிரியே நம்ம சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறப்ப நம்ம வாழ்க்கையில் அடுத்த மூமெண்ட் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் இருக்காது. அப்போ இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் நம்ம இது நாள் வரையும் நம்மளுக்கு எவ்வளோ கடன் இருக்கோ அதை எல்லாத்தையுமே ஒரு நோட்டில் எழுதி வைக்கணும். ஆனால் கடன்காரங்களுக்கு ரொம்பவும் உண்மையாக இருக்கணும். ஏன்னா நம்மளோட தேவைக்கு தான் நம்ம கடன் வாங்கியிருக்கோம். அது எவ்வளோ வட்டியாக இருந்தாலும் அவங்கக்கிட்ட நம்ம ஒரு அவசர தேவைக்கு அன்னைக்கு அவங்க உதவி செஞ்சாங்க அப்படின்ற ஒரு நன்றியோடு இருந்தாலே போதும், கடன் கொஞ்சம் சீக்கிரமாகவே அடைஞ்சிரும். ஆனால் பல பேர் பார்த்தீங்கன்னா அந்த கடன்காரவங்க நம்மக்கிட்ட வட்டி வாங்குறாங்க, சும்மாவாக வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஏமாற்றணும்னு நினைப்பாங்க. அவங்க ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி சிந்தனைகள் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா உங்களை சுற்றி இன்னும் கடன் அதிகமாகிக்கிட்டே தான் வருமே தவிர உங்ககிட்ட கடன் குறையிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி தான். ஒரு நோட் எடுத்து உங்களோட கடன் எவ்வளோ என்ன அப்படின்றத ஃபுல்லாக எழுதுங்க. யார் யாருக்கு எவ்வளோ கொடுக்கணும், எவ்வளோ வட்டி கொடுக்கணும் அப்படின்ற முழுசாக எழுதுங்க. நீங்கள் மனசார நினைங்க, இந்த கடனெல்லாம் அடைஞ்சிருச்சுன்னா நீங்கள் எப்படி இருப்பீங்க, உங்கள் லைஃப் எந்த மாதிரி இருக்கும், நீங்கள் எந்த மாதிரி வாழணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள். இமேஜின் பண்ணி பார்க்குறப்ப உங்களை அறியாமலே உங்களுக்குள்ள ஒரு மாற்றங்கள் தோன்றும். அது ரொம்ப அபூர்வமானதுன்னு கூட சொல்லலாம். உங்கள் லைஃப்பில் நடக்கக்கூடிய ஒரு மிராக்கல்னே சொல்லலாம். இந்த மாயாஜாலமான வாழ்க்கைக்குள்ளே நம்ம போகிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு அதுக்கான ப்ரிப்பரேஷனில் இருக்கணும். நம்மளோட கடன் எல்லாம் அடைஞ்சிருச்சு, நம்ம வாழ்க்கை எந்த மாதிரியெல்லாம் நீங்கள் வாழணும்னு ஆசைப்பட்டீங்க, அதான் ஒரு சின்னதாக சொல்லுவார் அப்துல் கலாம், கனவு காணுங்கள். அந்த கனவு இதுதாங்க. நம்மளோட வாழ்க்கையில் நம்ம எப்படியெல்லாம் வாழணும் அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு இமேஜின் பண்ணி பார்க்கணும். இந்த மாதிரியெல்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும், என்கிட்ட ஒரு சொந்த வீடு இருந்தால் நல்லாயிருக்கும், என்கிட்ட ஒரு நல்ல கார் இருந்தால் நல்லாயிருக்கும், என்னோட கடன் எல்லாமே அடைஞ்சிருச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் மனசார நினச்சி அதை இமேஜின் பண்ணி பாருங்கள். உங்கள் லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய மாயாஜாலம் தோன்றும்னே சொல்லலாம். உங்கள் லைஃப்பில் மிகப்பெரிய மிராக்கிள் நடக்க காத்திருக்குன்னே சொல்லலாம். எவ்வளோ பேர் பல கடன்கள்ல இருந்து மாறினதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இந்த மிராக்கிள் தாங்க. அன்னைக்கு கடனை மறுநாளும் யோசிக்காம அன்னைக்கு கடனை அன்னைக்கே விட்டுட்டு உங்கள் லைஃப்பில் நீ எதிர்காலம் எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சி பாருங்கள். இந்த மாதிரியெல்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் வாய் விட்டு சொல்ல ஆரம்பிங்க. மற்றவங்க சொல்கிறப்ப ஒரு சில்லித்தனமாக இருக்கும், ஆனால் உங்களை அறியாமலே அந்த வைப்ரேஷன் உங்கள் மனசுக்குள்ளே வர ஆரம்பிக்கும். நீங்கள் பாசிட்டிவாக நடக்க உங்களை சுற்றி எல்லாமே பாசிட்டிவாக நடக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கான வேலைவாய்ப்புகள் எல்லாமே கொடுக்க ஆரம்பிக்கும் யூனிவர்ஸ்.
அப்போ உங்களை அறியாமலேயே உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய மிராக்கிள் நடக்க காத்திருக்குன்னே சொல்லலாம். பல கோடி கடன் வாங்கினவங்களோட லைஃப்பில் நடந்த விஷயமே இதுதான். பல தொழிலதிபர்கள் அவங்க வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆனதுக்கு இந்த ஒரு காரணம் தாங்க. அவங்க லைஃப்பில் என்ன ஆகணும் அப்படின்றத இமேஜின் பண்ணி பார்த்தாங்க. அதுவும் இமேஜின் பண்ணி பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா ஒரு அமைதியான இடத்துல யாரும் எந்தவித டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நீங்கள் ஒரு அமைதியான இடத்துல உட்காந்துருங்க. அந்த இடத்துல உட்காந்துட்டு உங்கள் லைஃப் வந்து எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், எந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோட நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னு ஒவ்வொன்றையும் ரசித்து நீங்கள் இமேஜின் பண்ண உங்கள் லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய மிராக்கிள் காத்திருக்கும். நீங்கள் ஒரு அதிர்ஷ்டசாலி தான். ஏன் தெரியுமா? இந்த வீடியோ எல்லார் கண்ணுக்கும் பட்டிருக்கும். ஆனால் இந்த வீடியோ ஓப்பன் பண்ணி பார்க்குறது நீங்களாக தான் இருக்கீங்க. அப்போ இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்க்குறனால உங்களை அறியாமலே உங்களுக்குள்ள யூனிவர்ஸ் வந்திருக்குன்னே சொல்லலாம். ஏதோ உங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக ஒரு விஷயத்தை யூனிவர்ஸ் சொல்ல வந்திருக்கு. அது எதுவாக இருந்தாலும் சரி, அது உங்களுக்குரிய ஒரு பதிலாக கூட இருக்கலாம். அமைதியான இடத்துல நீங்கள் இமேஜின் பண்ணி பார்க்குறப்ப யூனிவர்ஸ் உங்களுக்கு ஒரு சிறப்பான வழிகாட்டுதலை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களை நல்லா சிந்திக்கவும் வைக்கும். நீங்கள் எந்த மாதிரி நீங்கள் நடந்துக்கிட்டீங்கன்னா உங்கள் லைஃப்பில் சேஞ்சஸ் ஆகும் அப்படின்றத உங்களுக்கு யூனிவர்ஸ் பல வழிகளில் வலியுறுத்தும். அதை எல்லாத்தையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி இமேஜின் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்கள் லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய மிராக்கிள் நடக்கும். அது உங்களாலேயே ஏற்றுக்க முடியாது. ஏன்னா உங்கள் லைஃப் இந்த மாதிரி சேஞ்சஸ் ஆகிருக்கு அப்படின்னு என்னாலே ஏற்றுக்க முடியாது அப்படின்னு நீங்களே சொல்லுவீங்க. அதனால் கடன் இருக்குது, கஷ்டத்தில் இருக்கேன் அப்படின்ற டாப்பிக்கை விட்டுட்டு நான் நல்லா இருக்கேன், என் கடன் எல்லாமே அடைஞ்சிருச்சு, நான் நல்ல ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்ற வார்த்தைகளை உங்கள் மைண்ட் செட்டில் கொண்டு வாங்க. எப்பயுமே அந்த கடனை பற்றி யோசிக்காமல் உங்கள் லைஃப்பில் நல்லா இருக்கும், எந்த மாதிரி பிளான் பண்ணால் சும்மா போகிறப்ப கூட இந்த வீடை நான் வாங்கினா நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சி பாருங்கள். அந்த வீடு வாங்குறதுக்கு கூட உங்களுக்கு ஒரு வாய்ப்புகள் வரும். ஆனால் கையில் ஒரு ரூபாய் இல்லைனாலும் கூட இந்த மாதிரி ஆசைகள் வச்சிங்கன்னா அந்த ஆசைகள் உங்களுக்கு வாங்குறதுக்கான வழிவகுக்குன்னே சொல்லலாம். எப்பயுமே எந்த ஒரு பொருளுக்கும் ஆசைப்படணுங்க. ஆசைப்பட்டால் தான் அந்த பொருள் நம்மளுக்கு கிடைக்கும். ஏன்னா நம்மளை அறியாமலேயே அந்த பொருள் வந்து நம்ம வாங்கணும் அப்படின்னு நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் போய் ஸ்டோர் ஆகிக்கிறோம். அதற்குரிய வேலைகளை செய்யும். அது வாங்குறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும், என்னென்ன சம்பாதிக்கணும் அப்படின்ற அந்த ஆற்றல் நம்மளை அறியாமலே நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட்குள்ளே போய்க்கிறோம். நான் நல்லா இருக்கேன், என்னோட கடனை எல்லாமே அடைஞ்சிருச்சு அப்படின்றத நீங்கள் முழுசாக நம்பணும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.